மருத்துவர் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்த்த கையோடு டெல்லிக்கு பறந்த எடப்பாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசியிருக்காரு. இந்த சந்திப்பின் போது கூட்டணி விவகாரம் முடிவுக்கும் வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரன் பாஜகவுடன் இணைகிறார் அப்படிங்கிற தகவலும் கசிஞ்சிருக்கு. டெல்லியில நடந்த ஆலோசனை கூட்டத்துல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது உட்பட தமிழக அரசியல் நிலவரத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசினேன் என்று எடப்பாடி பழனிசாமி மேலோட்டமாகவே கருத்து தெரிவிச்சிருக்காரு. உண்மையில அவர்களுக்கு 2 பேருக்கு நடுவுல என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்தது, என்ன முடிவுகள் ஏற்பட்டது என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த 2 மாதங்களுக்கு பிறகாக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த உற்சாகமாக இருந்துட்டு இருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுடன் மோதல் போக்கு முடிவுக்கு வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் புதிய கூட்டணிகள் அமைப்பது குறித்த நடவடிக்கைகளும் ஆரம்பமும் ஆகியிருக்கு. இதன் நிமித்தமாக தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பேச்சை உற்று நோக்கினால், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போன்று என் ஆட்சியில், என் அதிமுகவில், என் கூட்டணியில் என தன்னை முன்னிலைப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்கார்கள். இதற்கு காரணம் டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக கட்சி நடவடிக்கைகள்ல பாஜக தலையிடாது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கு உறுதியும் தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையே அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசும் பொழுது முதற்கட்டமாக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. அப்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தங்களுக்கு 50 தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும், 3 அமைச்சர் பதவிகளையும் தர வேண்டும் என கோரிக்கையும் விடுத்திருக்காரு. இதுல விசேஷம் என்னவென்றால், டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அந்த வகையில தான் டிடிவி தினகரனை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில சேர்த்து கொள்ள இருக்காங்க. தங்களுக்கு தரப்படக்கூடிய 50 தொகுதிகள்ல டிடிவி தினகரனுக்கு தேவையான தொகுதிகளை பாஜக ஒதுக்கி கொள்ளும்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தெரிவிச்சிருக்காரு. டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு தேவையான காரணங்களை பற்றியும் பேசப்பட்டும் இருக்கு. கடந்த 2021 சட்டசபை தேர்தல்ல டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2.35% வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தாலும் கூட தென் மாவட்டங்கள்ல அதிமுகவின் வெற்றியை கிட்டத்தட்ட 20 தொகுதிகள்ல தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சுமார் 24 தொகுதிகள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. அந்த வகையில தான் டிடிவி தினகரனை இணைக்காவிட்டால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இது மட்டுமல்லாமல் அவர் விஜய் பக்கம் தாவுவதற்கும் தயாராக இருக்கிறார். அந்த சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்தும் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டுமல்லாமல் ஓ பன்னீர்செல்வத்தையும் நம்முடன் இணைத்துக் கொள்ளலாம். டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவங்க 2 பேத்தையும் முக்குளத்தோர் மக்கள் மத்தியில குறிப்பிட்ட வாக்கு எண்ணிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்றும் அமித்ஷா பேசியிருக்காரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கருத்தும் தெரிவிக்கும் பொழுதுல, டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கில ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார், அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. அதே சமயம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கட்சி என்று எதுவும் கிடையாது. மேலும் அவரிடம் மக்கள் செல்வாக்கு இல்லை. எனவே டிடிவி தினகரனை வேண்டுமானால் இணைத்துக் கொள்ளலாம், ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் கடந்த தேர்தல்ல அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஓ பன்னீர்செல்வம் முழு நேரமும் வேலையை பார்த்தார் என கருத்தும் தெரிவிச்சிருக்காரு. அதன் அடிப்படையில தான் டிடிவி தினகரனை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இருவரும் வந்திருக்காங்க. இதற்கிடையே தான் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா ஆகியோர் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் பொழுதே பிரதமர் மோடியின் கருத்து குறித்து அமித்ஷா எடப்பாடியிடம் தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடியை பொறுத்த வரையில தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை எப்படியும் அகற்ற வேண்டும் என்று விரும்பிட்டு இருக்காரு. கடந்த தேர்தலின் போது எந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்ததோ அந்த கட்சிகள் மீண்டும் கூட்டணியோடு இருக்க வேண்டும், இது தவிர கூடுதலாகவும் கட்சிகளை சேர்க்க வேண்டும்னு மோடி சொல்லி இருப்பதாக அமித்ஷா பேச்சு தொடங்கியிருக்காரு. இது தொடர்பாக திமுக பற்றியும் இருவரும் பேசியிருக்காங்க. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி திமுக அமைச்சர்களிடம் ஏராளமான அளவுல பணமும் இருக்கு, அதை இந்த தேர்தலை பயன்படுத்த இருக்காங்க என கருத்தும் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அமித்ஷா பேசும் பொழுது, இது பற்றி தகவல் எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கு, என்ன செய்யலாம் என யோசித்து கொண்டிருக்கிறேன்னு பதிலும் சொல்லியிருக்காரு.
இதைத் தொடர்ந்துதான் விஜய் குறித்தும் இருவரும் பேசியிருக்காங்க. அப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிச்சயமாக தமிழ்நாட்டுல திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்காது, ஏனென்றால் ராகுல் காந்தியும் விஜயும் தனிப்பட்ட முறையில பேசி வருவதாக எங்களுக்கு தகவலும் வந்திருப்பதாகவும் சொல்றாங்க. எனவே கடைசி நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் இணையும், திமுகவுடன் உள்ள உறவு முடியும்னு தகவல் தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே தொகுதி பங்கீடு குறித்து இருவரும் பேசும் பொழுது 40 தொகுதிகளை ஒதுக்கி தருகிறேன்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதற்கு சரின்னு அமைச்சர் தலையாட்டியதாக தெரிய வந்திருக்கு. இது மட்டுமல்லாமல் அமைச்சரவையில் இடம் தர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. ஆனா அமித்ஷா விடாப்பிடியாக அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதற்கு பதில் சொல்ல முடியாத எடப்பாடி பழனிசாமி, நான் சென்னைக்கு சென்று நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்துட்டு சொல்றேன்னு தெரிவிச்சிட்டு இருக்காரு. இதனை அடுத்துதான் ஜனவரி மாதம் 2வது வாரம் அல்லது 3வது வாரத்துக்குள்ள முடிவெடுத்து விடுங்கள்னு அமித்ஷா எடப்பாடியிடம் சொல்லி இருக்காரு. இதனால அதிமுக பாஜக இடையே நடைபெற்று வரக்கூடிய மோதல் போக்கு மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க 2 பேரு இடையிலான மோதல் போக்கு முடிவுக்கு வர இருக்கு. இதனாலதான் சந்திப்பு முடிந்து வெளியே வந்ததும் கார்ல இருந்தபடியே அங்கு இருக்கக்கூடிய நிருபர்களிடம் முன்பை போல் நான் முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை, சிரித்தபடியே எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து சென்றிருக்காரு. இதற்கிடையே தேமுதிகவையும் அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா கருத்தும் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்துதான் உடனடியாக அமைச்சர் ஒருவர் மூலமா பிரேமலதா விஜயகாந்திடம் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கு என்பது முக்கிய தகவலாகவும் சொல்லப்படுது. வரக்கூடிய 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாகவே கூட்டணி கட்சிகளை முடிவு செய்து பிரதமர் பங்கேற்கக்கூடிய மேடையில அனைத்து கூட்டணி தலைவர்களையும் ஒன்றாக நிற்கும்படி ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.